மாலதி அக்கா வந்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு யாருமே இல்லை. சில இது அவங்க ஓப்பனாக பேசக்குள்ள எனக்கு அவங்கள அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவங்கள பார்த்துமே நான் சின்னதுலேயே எனக்கு வந்து அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்போ நான் வந்து அந்த அம்மா இல்லாமல் அந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே இருந்தேன். ஒரு அன்புக்காக ஏங்கி நின்ற நான் சந்தர்ப்பம் அநேகமாக இருக்குது. அப்போ என்ன நான் யோசிக்கிறேன், என்கிட்ட வந்த அம்மா வந்து அவங்க அந்த ஃபீல்டுக்கே போகக்கூடாது. ஜிஆர் கூட நான் நிறைய பாடம் படித்து கொடுப்பேன். குடும்ப வன்முறையாக இருந்தாலும் சரி, வருமானம் திருட்டக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும் சரி. முதல்ல இப்போ வீட்டுக்கு போனால் அவங்க வந்து என்னை வந்து எப்பயுமே அவங்க வீட்டில் ஒரு ஆளாக தான் யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு வேறு வெல்கம் பண்ணுவாங்க. நான் வளமையாக அவங்க வீட்டுக்கு போனால் இங்கே எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வந்து அவங்க சொல்கிறது உண்டு. குழந்தை பறிக்கிறது அவங்களோட பிரதான வேலையாக இருக்குங்க. சில பேர் வந்து நாட்டுப்புறங்களுக்கு வேலைக்கு போவாங்க. போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க. அப்போ வரக்குள்ளே அவங்க வந்து அவங்க மென்டல் ரீதியாக அங்கே எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சில பேத்துக்கு தெரியாது. போயிட்டு கஷ்டம், வேலை சரியான கஷ்டம். வெயில் நேரத்தில் வேர்க்கும், மழை நேரத்தில் குளிரும், கஷ்டமும் இருக்கும். இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு வரமேன்றது பிள்ளைங்க யோசிக்கிறது இல்லை. இருந்தாலுமே என்ன செய்ய அப்படின்னு அவங்களோட அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப வேதனைப்பட்டு எடுத்தேன். ஒருத்தருமே இல்லைன்னு எடுத்தேன். அதான் கடைசியாக வாழ்க்கை வேணாம், நமக்கு இந்த ஒரு வாழ்க்கை வேணாம் அப்படின்ட்டு நான் நினச்சிருந்தேன். போனேன்னா அவங்களோட எல்லா கதையும் சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து எனக்குமே தோணுச்சு, ஏன் மாலதிக்கா மற்ற நாளே கதவை திறந்துருப்பாங்க. நிறைய பிள்ளைகள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு தான் இது குடிக்கணுமான்னு ஒன்றுமே தெரியாது. எல்லாத்துக்கும் 2 பேத்துக்குமே பிள்ளை 2 பேர் இருந்தாங்க, நானுமே இருந்தேன். இப்போ திரும்ப ஏன் இன்னைக்கு கதவு போட்டுருக்கு, எதுவும் பிரச்சனையா இருக்கிற நேரமே இந்த குடிச்சிருமா அப்படின்னு சொல்லணும்னா கதவு வந்து யாரும் தட்டுறாங்க. தட்டிக்கிட்டு இருக்க நேரம் நான் யாராக இருக்கும், கதவு 2-3 தான் திறக்கவே இல்லைன்னு திறக்காமல் நல்லா தடன்னு சத்தமாக தட்டவும் சரின்னு எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு பிள்ளைகளை தூக்கி கட்டலில் வச்சுட்டு கதவை திறக்கிற டீச்சர் இருந்தாங்க. நீங்கள் ஒரு நல்ல திடமான ஆள், உங்களால் உங்கள் பிள்ளைய வளர்க்க முடியும். நான் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேன். நீங்கள் எந்த வேலையும் இனி செய்ய போகாதீங்க, பிள்ளைகளுக்காக வாழுங்க. பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க நினச்சி அன்னையோட அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நான் அவங்க இல்லாட்டி நான் இங்கே இருந்திருக்கவே மாட்டேன். இங்கேனா நான் அவங்க இல்லை, அவங்க இல்லாட்டி இங்கே நான் இல்லை. ஆனால் என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமானது. ஏதோ உங்களோட உங்கள் வீட்டில் ஒரு ஆள் நிதனை யோசிப்பாங்க அப்படின்னாக்குள்ள இந்த 29 பேருமே அப்படித்தான். அன்பு ஒன்று அவங்க மேலே இருக்குது. என்ன பெண்களில் வந்து முன்னத்தான் அடிமைத்தனமாக இருந்தாங்க, இப்போ அப்படி இல்லை. அவங்களால எல்லாமே முடியும். அதனால் அவங்கள அதுக்குள்ளே சரியாக வழி நடத்தி பெண்களில் ஒரு மாற்றத்தை கொண்டாந்தாவே பெரிய விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.